ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மை டாப்சிக் பாய் பார்ட் 2. போன பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மன் வந்து வாயின் மேலே சரிகானில் இருந்திருப்பான். ஸோ அதனால் வாயின் கிட்டே பேசாமல் எந்த அவனுக்கு சோறு அப்படின்னு கொடுத்துட்டு என் மூஞ்சிலே முடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். வாயனோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 2. ஜிம்மன் நல்ல ஜிம்மன். ஏய் பொடி உயிர் வாயன், கோவப்படுத்தாத என்னைய. சாரிடா, எனக்கு ரொம்ப கெஞ்ச விடாத ஜிம்மன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன கெஞ்ச மாட்டியா? தப்பு பண்ணிடல. நான் என்னடா தப்பு பண்ணேன்? கிளாஸ் ஹவரில் வந்து கூப்பிட்டா நான் எப்படா வருவேன்? நான் வரமாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேன். போ போடி போ, போயிரு. நான் போய் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் பாரு. போடி போ, அவ்வளோதானே. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம், அவ்வளோதானே. போ. மேன் சாரிடா, மன்னிச்சிருடா. ஜிம்மன் என் தங்கம்ல என் வயிறோம்ல, இங்கே வாடா. சீப்படி இப்படி கெஞ்சி கூப்பிட்டா கொஞ்சம் கூப்பிட்டா வந்துருமா? அதெல்லாம் வர முடியாது, வரமாட்டேன். ஜிம்மன் பண்ணி மட்டும் நீ திரும்பி பார்க்கலன்னா இங்கே நிற்பண்டா, ஓடி அப்படின்ட்டு அவன் பாட்டு காலை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் இனிமே எப்படின்னு என்கிட்ட தானே சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கிளாஸுக்கு போகலான்னு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவளுக்கு பீரியட்ஸ் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே ரெஸ்ட் ரூமுக்கு குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்கா. ஜிம்மன் பார்க்குறான், இந்த ஓடுறா அப்படின்னு. அவனும் பார்க்குறான், பட் பெருசாக கண்டுக்கல. என்கிட்ட சண்டை போட்டு போனீங்களா போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். பட் இங்கே ரெஸ்ட் ரூம் போய் தான் பார்க்குறா. அவளுக்கு பீரியட்ஸ் ஆல்ரெடி பேண்ட்லாம் ஆயிடுச்சு. வெளியிலையும் இப்போ போக முடியாது. ரெஸ்ட் ரூமில் யாராவது வராங்களான்னு பார்த்தா ஒரு நாளையும் இல்லை. கேர்ள்ஸ் எல்லோரும் அப்படியே இன்டர்வல் முடிஞ்சதுனால எல்லாருமே இங்கே போயிட்டாங்க கிளாஸுக்கு. ஸோ யாருமே ரெஸ்ட் ரூம் பக்கம் வரல. என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிட்டு இருக்கா. கையில் மொபைல் ஃபோன் கூட இல்லை, கிளாஸில் தான் இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. யாரை கூப்பிட்றது யாரை கூப்பிட வேணானே தெரில. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கா. டைம் ஆக அவளுக்கு தான் பயமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 1 hour போயிருக்கும், யாருமே வரல. எனக்கா அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுது. அவளுக்கு என்ன கஷ்டம்னா, நம்ம கிளாஸில் நம்ம கூட எத்தனை பேர் படிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா, ஆனாலும் நம்மளை தேடி வரவே இல்லையே. வயன் காணமே, ரெஸ்ட் ரூமில் இருக்காளா பார்ப்போமே அப்படின்னு. ஒருத்தையாவது வராளா? நம்ம மேலே யாருக்குமே பாசம் இல்லை. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டுன்னு கூட சுற்றுறாங்க? இத்தனைக்கும் நான் அவளை டீலாம் வாங்கி வைக்க சொன்னேன். அப்படி இருந்தும் அவனை தேடவே இல்லையா? ஏன் என்னை யாருமே தேடல? அப்போ யாரும் என்னை ஃப்ரெண்டாக பார்க்கலையா? இல்லைனா என்னை மதிக்கவே இல்லையா அப்படின்னு வாயனா செம்மையாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டா. இப்படி ஒரு 1/2 போயிருக்கோம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. வயன் உள்ளே இருக்கியாடி? ஏய் பைத்தியகாரி, உள்ளே இருக்கியா என்ன அப்படின்னு ஒரு சத்தம். இது கேட்டதும் அப்படியே வயனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யாரு யாரு? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கேடி இருக்க? யாரு? நான் தாண்டி ஜிம்மனு. ஜிம்மன் வாடா. ஜிம்மன் எதுக்குடி எழுக்கிற? கதவை திறடி. நான் திறக்க மாட்டேன். ஏண்டி திறக்க மாட்டேன்? யாராவது சொன்னாலுங்களா? எல்லாம் பிடிச்சி ராகிங் பண்ணாலுங்களா? புள்ளி பண்ணாலுங்களா? சொல்லு. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்னடி ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ போய் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு வா. இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்கேயாவது கூட்டு வாடா. இங்கே பாரு, அதெல்லாம் முடியாது. சொல்லு என்னன்னு என்கிட்ட சொல்லு. இல்லை ஜிம்மன், அது ஜிம்மன் என்னடி ஜிம்மன் கதை உடச்சிரும் வாயன். சொல்லு என்ன? எனக்கு பீரியட்ஸ்டா. ஓ சரிடி. அதுக்கேண்டி உள்ளே இருக்க? வைக்க பேட் இல்லைடா, ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஜிம்மன். ஐயோ, எவ்வளோ நேரம் மாடி உள்ளே இருக்க? 1.5 மணி நேரமாக உள்ளே இருக்கேன் ஜிம்மன். அவ்வளோ நேரமாக இருக்கியா? ஆமாம், என்னை தேடி யாருமே வரல. எல்லோரும் நான் மறந்துட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ மட்டும்தான் ஜிம்மன் வந்த. சரி இரு அப்படின்ட்டு அவன் அப்படியே நேராக மெடிக்கல் ரூம் போகிறான். அங்கெல்லாம் லேடிஸாக இருக்காங்க. அவனுக்கு போய் எப்படி கேட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரில. அப்படியே நான் திருன்னு முடிச்சிட்ருக்கான். இல்லை எனக்கு வேறு ட்ரெஸ் வேணும்ல. ஸோ அவளோட கபோர்டில் பார்த்துருப்பாங்க. காலேஜ்லேயே அவங்களுக்குன்னு தனித்தனியாக கபோர்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் வானோட கபோர்டை போய் பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்துகிட்டு, ஐயோ இங்கேயே பேட் வச்சுருக்காளா? இல்லையே, இப்போ நான் எப்படி மெடிக்கல் ரூமில் அத்தனை பொம்பளை பிள்ளைங்கள் முன்னாடி போவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரி ஆல்ரெடி பாவம் அவள் 1.5 மணி நேரமாக உள்ளே இருக்கா. பாவம் பிள்ளை சாப்பிட வேற இல்லை. இதுக்கு மேலே உள்ளே இருந்தாலும் செத்துருவா அப்படின்னு புரிஞ்சு போய் அவனே நேரம் உள்ளே வரான். எல்லோரும் கேட்குறாங்க, வாப்பா வா ஜிம்மன், என்னாச்சு? எங்கேயா இருக்கா? அடிபட்டிருக்கா? எதாவது பேண்டேஜ் வேணுமா? என்ன வேணும்? எதுக்கு மெடிக்கல் ரூம் வந்திருக்கா? ரீசன் சொல்லு. எப்படி கேட்குறாளுகளே, என்ன பதில் சொல்கிறது? அது வந்து மேம் கொஞ்சம் எமர்ஜென்சியா? என்னாச்சு? என்ன சொல்லு, என்னாச்சு? எங்கே அடிபட்டிருக்கா? சொல்லுடா. கைக்கு உடஞ்சிருக்கா? ஐயோ மேம் அதெல்லாம் இல்லை. தென் என்னாச்சு சொல்லு.
அது சொல்லுடா சிம்மன். பையனுக்காண்டி இதை பண்ணி தான் ஆகணும். அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. இத்தனை நாள் காலேஜில் கெத்தான் சுற்றிட்டு இருக்கோம். பாவம் அவளுக்காண்டி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. அது 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 ஐயோ அது மேம் அது அது பொண்ணுங்க யூஸ் பண்ணுவாங்களா மேம்? அது வேணும் மேம். பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது என்னதுடா? என்னடா வேணும்? பொண்ணுங்க என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்களடா. நீ என்னடா கேட்குற? என்ன வேணும்? பேண்டேஜ் எதாவது வேணுமா? பொண்ணுங்க யூஸ் பண்ணுற ஒரு பேண்டேஜ் வேணுமா? அதான் கேட்குறியா? இந்த அம்மா வேறு பேண்டேஜ்லேயே இருக்குது. அது இல்லை மேம். அப்புறம் இந்த மந்த்லி யூசேஜுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்களா மேம்? அது வேணும். ஏன்டா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேணுமா? தேவைப்படுதா? அதை வந்து கேட்குறியா? ஆமான்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஆமாம் மேம் வேணும் மேம், கொடுங்க மேம். அவங்களுக்குலாம் சிரிப்பாக வருது ஜிம்முன்னு கேட்குறத பார்த்து. ஏன்னா ஜிம்முன்னு அப்படியே கெத்தாக சுற்றுறவன் இப்படி கேட்குறத பார்த்து அவங்களுக்குலாம் சிரிப்பு அடக்க முடியல. அவங்களும் எடுக்கிறாங்க. ஆனால் ஜிம்முனுக்கா ஐயோ சிரிக்கிறாளே அப்படின்னு ஆத்திரமாக வருது. கொடுங்க மேம், சிரிக்காதீங்க மேம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு தேங்க்யூ மேம். மேம் என்னடா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சீக்ரெட். சொல்ல கிளம்பு. ஓகே மேம் பாய் அப்படின்னு வானுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி அவட்டையும் கொடுத்துட்டான். அவளும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் எம்பாரசிங்காக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வெளில வரா. பட் ஜிமன் அது எதுவுமே கட்டிக்காம, நடி சேஞ்ச் பண்ணிட்டியா, வா சாப்பிட்டியா, சாப்பாடு வாங்கி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ ஜிமன் தனக்குன்னு வந்தது, தன்னை தேடி வந்த ஒரே ஜீவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஸோ அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஓடி போய் ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிட்டா. ஜிம்மனுக்கா அப்படியே மூச்செல்லாம் அடைக்குது, ஒரு மாதிரி வேர்த்தெல்லாம் கொட்டுது. இவ டப்புன்னு இப்படி வந்து கட்டி பிடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கலாம். அதுவும் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காளா. ஸோ ஜிம்மனும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு, என்னடி தேங்க்யூ ஜிம்மன். ஏய் பைத்தியம், என்ன எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்க? தெரியும்ல. தெரியும், நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கும். இதை போய் கேட்குறியேடி அப்படின்னு தானே சொல்ல போகிறேன். ஆமாண்டி, ஏன்டி கேட்குற? நம்ம எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும்ல, அதெல்லாம் கேட்காத. சரி வா சாப்பிடு, பாரு ஒரு சுற்று மெலிஞ்சிட்ட அப்படின்னு. அவளுக்கு சாப்பாடெலாம் அவனையும் ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்கான். அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு, ஏய் சாக்லேட் எதாவது வேணுமாடி? அதெல்லாம் வேணாண்டா. ஏய் வலிக்கும்ல, சாப்பிடு இரு அப்படின்னு போய் அப்படியே கொத்தா சாக்லேட் வாங்கி கொடுக்குறான். வாயனுக்கா அப்படியே சந்தோஷமாக இருக்குது அந்த சாக்லேட்லாம் வாங்கி வச்சுட்டு. தேங்க்யூ ஜிமினா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவனோட கண்ணத்தை பிடிச்சி கிட்டிகிட்டு இருக்கான். அவனும் கண்ணத்தை பிடிச்சி கில்லாதடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் நல்லா கிள்ளிட்டு, சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு அவள் வீட்டுக்கு கிளம்பி அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்க. ஜிம்மனும் எப்பயுமே வீட்டுக்கு போனால் இவன் தான் கொண்டு போய் விடுவான், இல்லை பின்னாடியே வருவான். அதே மாதிரி பின்னாடியே வரான். வாயன் பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற? பின்னா நீ தனியாக போவில்ல, அதான் கம்பெனிக்கு. ஷப்பா இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எதுக்க தேங் வரான் வாயனோட அண்ணன். அப்படியே ஜிம்மனை பார்த்தது ஒரு முறைச்சிட்டே வாயனை பார்த்து ஒரு முறைச்சு, வாயன் இங்கே வா. என்னண்ணா? காலேஜ் முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வர தெரியாதா? இவ்வளோ லேட்டாக வருவ? அதான் நான் வந்துட்டேனே, கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன். ஏன் இப்படி பிடிச்சி கத்திட்டு இருக்க? கண்ட கருத்துங்களாம் ரோட்டில் போகுது, அதுங்க கண்ணில் நீ படக்கூடாது. வீட்டுக்குள்ளே போ. இப்போ நீ யார் அப்படி சொல்லிட்டு இருக்க? ஜிவனையும் அப்படி சொல்கிற? அவனால் அப்படி சொல்கிற வளர்த்துக்கா தெரியுமா? இல்லை பேசாத. ஏச்சி வா இல்லை போடி அப்படின்ட்டு மண்டிலே ஒரு அடி அடிக்கிறான். அவ்வளோதான். இதை பார்த்து ஜிம்முன்னு கோவம் வந்துருச்சு. அப்படியே விறுவிறுன்னு வந்து, இங்கே பாடுறா, என் மேலே பிரச்சனைனா என் மேலே கோவம்னா என் மேலே காட்டு. அதானே அவளை அடிச்சிட்டு இருக்க? ஓ இவ்வளோ அடித்தா உனக்கு வலிக்குமோ? ஆமாம் வலிக்கும். அவன் என் ஃப்ரெண்டு, அவளை அடித்தா எனக்கு வலிக்கும். ஃப்ரெண்டா? என்னடா நீ என் தங்கச்சி உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒரு விளக்கணம் இல்லை. அவள் என் தங்கச்சி, என் ரத்தம் புரியுதா? எனக்கு அவளுக்கு ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஸோ மூடிக்கிட்டு போ, தேவையில்லாமல் ஹீரோ மாதிரி சீன் க்ரியேட் பண்ணாத. போடா போ. உனக்குன்னு ஒரு கேங் வருமே, அதுங்க கூட போ. என் தங்கச்சியை விட்டுரு. இதுக்கடுத்து என் தங்கச்சி கிட்ட இருக்கிறத பார்த்துன்னு கூட வச்சுக்கோ, அவனை வெட்டிடுவேன். உண்மையாகவே உனக்கு சூடு ரோசம் எல்லாம் ஏன் மானம் இருக்குன்னா கூட என் தங்கச்சிக்கிட்ட வந்துடாத சரியா? அப்படி வந்துன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு அது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. 2 பேரும் இப்படி சண்டை போடுற மாதிரி வராங்க. வாயன் தான், ஐயோ 2 பேரும் ஸ்டாப் பண்ணுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆனால் விடுனா அவனை, நீ போடி அப்படின்னு வாயனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். வாயன் தொப்புன்னு விழுந்துட்டான். அவளுக்கு எந்திக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து போஸ்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுததை பார்த்ததும் ஜிம்முனா அப்படியே விட்டுட்டான். கையை விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். தேங்கும் என்ன விட்டுட்டான் அப்படின்னு திரும்பி பார்த்தா வான் அழுகிறத பார்த்ததும், ஐயோ வேற அழாதடி, தள்ளி விட்டேன்னா என்ன அடிச்சிருச்சா எங்கேயாவது, அதான் அழுதுட்டு இருக்கேன்.
ஓ நீ எப்போ பாரு இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருங்க, நல்லா அடிங்க, அடிச்சுட்டு சாவுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு எந்திரிச்சு குடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. தேங்கும் அப்படியே ஜிவனை பார்த்து முறைச்சிட்டு, அதுக்கடுத்து ஏரியா பக்கம் நான் பார்த்தேன், கழுத்தை வெட்டிடும் பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதா தள்ளியே இரு வாங்கிக்கிட்டே இருந்து, புரியுதில்ல உனக்கு, நீ யார் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதை வாயனுக்கு தெரியப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன், மூட்டு போயிரு அப்படின்னு அவனு சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஜிம்னா ஆசைத்தா போடா அப்படின்ட்டு அவனும் கிளம்பி வந்துட்டான். கிளம்பி எங்கே போகிறானா, இன்றைக்கி கங்கு கூட டேட்டிங் இருக்கும் போல். ஸோ அங்கே தான் காஃபி ஷாப்பில் தான் 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இங்கே வாயனா அழுதுகிட்டே தேங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. நீ இருக்கிறது ஜிம்னு இப்படி சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இதுக்கு ஜிம்மின் கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கோ ஒன்றை கொண்டுருவேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான், நிறுத்துங்க, என்ன பிரச்சனை, மாறி மாறி இதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, போவேன் காலேஜ் முடிஞ்சிருச்சுல, உனக்கு நீ உடம்பு சரியில்லை, போய் ரெஸ்ட் எடு போ. டே என்னடா என்ன மா, அது காலேஜ் போகலையா நீ இன்னைக்கு, போகணுமா, நீ போகாமல் ஊர் சுற்றிட்டே இரு, இதில் அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காதா, அவள் மெடிக்கலுக்கு படிக்கிறா தெரியும்ல உனக்கு, அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ வேற சும்மா சும்மா அவளுக்கு வந்து கை அம்மையான்னு கத்திட்டு இருக்காத, உன் மேலே தான் நம்பிக்கை வச்சோம், ஆனால் நீ காப்பாற்றுற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் வாயனாவது அவள் படிப்பு முடிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றினா சரி, பேசாமல் போ அப்படின்னு அங்கேருந்து தேங்க துரத்தி விட்டாங்க. தேங்கும் சரியான தலைவலியாக இருக்குது இந்த வீடு, ச்சே நல்லா படிக்கிற தேங்கச்சிருந்தா எவ்வளோ கஷ்டம்ப்பா அப்படின்னு அவன் படுக்க பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போயிட்டான். அப்படியே நேராக காஃபி ஷாப் பக்கம் தான் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே உள்ளக்க அந்த காஃபி ஷாப்புக்குள்ளக்க ஜிமினும் கங்கும் உட்காந்து நல்லா காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு கேட்க மாறி மாறி ஊட்டுறதா பார்த்துட்டு சிரிச்சிட்டு, இந்த இதில் திருடாது எப்பா பாரு பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு அப்படின்னு அப்படியே திட்டிகிட்டே தான் அவனும் போயிட்டுருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. வாயினால இன்றைக்கி சுத்தவும் முடியல, பயங்கரமாக பெயினாக இருக்கிறதுனால நீ காலேஜ் அப்படியே லீவ் போட்டுட்டா. இங்கே ஜிம்னா காலேஜில் அப்படியே பைக் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு வர பொண்ணுங்க கிட்டலாம் வம்பிழுத்துட்டு இருக்கான். கங்கு பக்கத்தில் உட்காந்து அதுக்கு சிங்கிச்சா அடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஜங்குக்கு வந்து சொல்கிறான், அண்ணா அண்ணா என்னடா இது இன்றைக்கி வாயின் வரல போல், வரலையா, வருவாளே வருவாங்களா, ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக காய வரான். காய வந்து ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன் நீ தானே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆமாம் நாங்கள் தான், சொல்லு, நீங்கள் தானே சேர்மன், ஆமாம்மா நான் தான் சேர்மன், சொல்லு என்ன விஷயம், என்ன பண்ணோம், நான் பிரச்சனை பண்ணேன்னா சொல்லு, அது இல்லை ஒன்று கேட்கணும், என்னென்ன சொல்லு, வயன் காலேஜ் இன்னும் வரல, ஸோ அவள் லீவா இல்லை வருவாளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா, ஜிம் வயன் அவளை பற்றி உனக்கு என்ன, அவளை பற்றி உனக்கு என்ன கவலை, இல்லை என் நோட் அவகிட்ட இருக்குது, ஸோ அதனால தான் கேட்டேன், நீயும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதான், ஆமாம்மா நாங்கள் 2 பேர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் நீ இப்படி கேட்குறத பார்த்தா சரியில்லை தம்பி அப்படின்னு அப்படியே காய் மேலே கை போட்டு தோல் மேலே, சொல்லு எத்தனை ஸ்டாண்டர்ட்ப்பா, என்ன கேட்ட, நல்லா சோடா புட்டி போட்டு நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கு, பழமாக இருக்கு, சொல்லு எத்தனை ஸ்டாண்டர்ட், ஐயோ நான் வயனு கூட தான் படிக்கிறேன், வயனு கூட அப்போ நம்ம வயசா, சரி சொல்லு, உனக்கும் வயனுக்கும் என்ன, வயன் மேலே தான் கண்ணு வச்சிருக்கியா, சொல்லு, வயன் மேலே தான் ஃபீலிங்ஸ் சம்திங் இருக்கு, ஐயோ அதெல்லாம் இல்லை சும்மா கேட்டேன் சார், அப்படியா சரி போ படிச்சு போ அப்படின்னு அவனை அங்கேருந்து தள்ளி விட்றான். அடுத்து அப்படியே ஜாக்சன் வராப்புல, அவரும் வயனை சைட் அடிப்பார்ல, கேட்குறாரு ஜிம்மின்ட்ட, டே வீணா போனவனே சொல்கிற வழங்காமல் போகிறவனே என்ன அதிர்ச்சி மாட்டாந்தாலும் பேசுகிற, ஒன்றும் இல்லை என் செல்லத்தை காணோம், எங்கே போச்சு, ஓ செல்லம்மா என்னது நாய்க்குட்டியா, காமெடி பண்ணுறேன்னு நினப்பா, நாய்க்குட்டிலாம் இல்லை என் ஒயின் டார்லிங், அவளை காணமேண்டா, என்ன வரலையா அப்படின்னு கேட்குறான். சும்மனுக்கா அப்படியே உச்சி கேறிடுச்சு, அப்படியே கம்பு எடுத்துட்டு அடிக்க போயிட்டான். ஜாங்குக்கு தான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ வேணாம் ப்ரோ சொன்னால் கேளு ப்ரோ, வேணாம் ப்ரோ அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்முனா துள்ளுறான். அப்படிங்கடா அந்த நாயை கொன்னாதாண்டே ஆத்திரம் அடங்கும் அப்படின்ற அளவுக்கு துள்ளிட்டு இருக்க. ஜாக்சனா பசிரிச்சிட்டு, எப்பாடுறா கேட்டால் கிட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இப்போ எதுக்கு இப்படி துள்ளிக்கிட்டு இருக்க, இந்தாம்மா கங்கு அவனை பற்றி கேட்டால் எதுக்குமா உன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி துள்ளுறான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்குன்னு இப்படியா, ரொம்ப ஓவரால் இருக்குது, என்னம்மா
சொல்ல வந்தா கேட்டதா சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெறுப்பேற்றி விட்டு போயிட்டான். சிம்முனுக்கு இன்னும் வெறி அடங்கலை. அப்படியே ஜாக்சனை பார்த்து முறைச்சிட்டு ஓ சாவு என் கையில் தான்டா, என் வாயினை செல்லாகலன்னு சொல்லிட்டு இருந்தா வா நான் கருத்துறேன் பார்த்துக்கோ, என் வாயினை போய் டார்லிங் சொல்கிற வெக்கமல்ல, என் வாயின் உனக்காடா சீச்சினால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு சிம்முன் அப்படியே கதறான். இப்போ தான் அவனுக்கு தோணுது வாயினை காணமே, கால் பண்ணி கேட்கலாம்லாம் யோசிக்கிறான். இருந்தாலும் எதுவும் பண்ணாமல் அவங்க அண்ணன் தான் முக்கியம் போயிட்டால போடி அப்படின்ட்டு கால் எதுவும் பண்ணல, அவன் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டான். ஸோ இப்படியே டே வந்து ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடிஞ்சிருச்சு, வாயின் வரல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ வீட்டு பக்கம் போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டை அப்படியே கிராஸ் பண்ணி தான் போகிறான். ஆனால் அங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரில. அப்படியே கதவெல்லாம் பூட்டி இருக்குது. பைக் இருக்கான்னு பார்க்குறான், பைக் இல்லை. ஏன்னா பைக் இருந்தால் தயங்க வீட்டில் இருப்பான். ஸோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரி வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பைக்கை நிப்பாட்டி கதவை தட்டுறான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் பை சி லேட்டர் பாய்.